அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சுக்கிரன் பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால மாலவிய ராஜயோகம் உண்டாக போகிறதுங்க. அந்த நேரத்தில் சூரியன் மற்றும் புதன் பெயர்ச்சியும் மகா ராஜ யோகங்களை உண்டாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராஜ யோகத்தால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்க போகிறது. அதனால் ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் செய்வது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமையப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 6 ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காதல், ஆடம்பரம், அழகின் கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசியில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் ராசியை ஆளக்கூடிய கிரகமாக சுக்கிர பகவான் அமையப்படுகிறார். சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசிகளில் சஞ்சரிக்கும் போது அது ஒரு சில ராசிகளுக்கு மிகவும் யோகமான மற்றும் அதிர்ஷ்டமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மே மாதம் 19ஆம் தேதி 2024 இந்த வருடம் அன்று சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி ராசியான ரிஷப ராசிக்கு செல்கிறார். இந்த பெயர்ச்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசியில் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் செய்வதால மாலவிய ராஜயோகம் உண்டாக போகிறது. அந்த நேரத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பெயர்ச்சியும் இணைவதால மகாராஜ யோகங்களை உண்டாக்குகிறது. இந்த ராஜ யோகத்தால் 6 ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் தொடங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ரிஷப ராசியில் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது எந்த ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று ராசியிலேயே அமர்வது மாலவிய ராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறது. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பான சூழ்நிலை இருக்கும். மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் குறைந்துவிடும். முக்கிய விஷயங்களை விரைவாக முடித்து விடுவீங்க. அனைத்து முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் மேம்படும். தொலைதூர உறவினர்களினுடைய வருகையால் பழைய சொத்துக்களையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. திருமணம் ஆகாமல் காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு சட்டென்று திருமணம் முடிந்துவிடும். வரன் தேடுபவர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமைய பெறும். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு வசதி வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். திடீர் ராஜ யோகத்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கு கூட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண வருமானம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் சுக்கிர பகவானினுடைய எந்த பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நற்பலன்களையே வாரி வழங்குகிறது. அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனினுடைய சஞ்சாரத்தால் ஏற்படக்கூடிய இந்த மகாராஜ யோகம் மிதுன ராசியினருக்கு பல வகைகளில் நன்மையை பயக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும். நிதி ரீதியாக பெரிய லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். சுக்கிரனின் சாதகமான பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய நிதி நிலையும் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்
சூழல் நிலவுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமையப்பெறுகிறது. அனைத்து வித ராஜ யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அந்யுன்யமும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. பண வருவாய் சற்று அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உயர் பதவிகள் கிடைத்து உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கான வசதி வாய்ப்புகளும் பெருக ஆரம்பிக்கும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி ராசி அன்பர்கள். கன்னி ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாவது மகா ராஜயோக பலன்களை கன்னி ராசிக்கு ஏற்படுத்த போகிறது. நிதிநிலை நன்றாகவே இருக்குங்க. புதிய வேலைகளை தொடங்குவதற்கு ஏற்ற காலமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இனிமையாக இருக்க பெறும். தொழில் மற்றும் வேலைகளில் சாதகமான பலன்களை நீங்க பெறுவீங்க. குடும்ப வருமானம் சற்று அதிகரித்து காணப்படுங்க. சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகளை நீங்க பெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதன் காரணமா உங்களுடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணுங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கணும் இல்லை வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீங்கள் அமோகமான பலன்களை பெறுவீங்க. இது வரைக்கும் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ பார்த்தீங்க அப்படின்னா மந்தமாக இருந்திருக்கும், ஒரு லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரமோ தொழிலோ பார்த்தீங்க அப்படின்னா அமோகமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது. நீங்கள் அசுர வளர்ச்சியை அடைய போகிறீங்க இந்த சுக்கிரன் பெயர்ச்சியின் காரணமாக அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது. வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த நேரத்தில் தீர்ந்து விடுங்க. அதனால் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய முறையை மாற்ற முயற்சி பண்ணலாம். இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றியையும் தரும். வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. தனுசு ராசியினருக்கு யோகமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். உங்களுடைய தொழில் வியாபாரம் அமோகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறும். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விருப்பம் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் யோக பலன்கள் குவித்து கிடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலத்தை சுக்கிர பகவான் வழங்குவார். அடுத்த ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள். கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியானது ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில் அமைகிறதுங்க. சுக்கிரன் ரிஷப ராசியில் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்துவிடும். தற்செயலாக நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா முன்பை விட சிறப்பாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, வியாபாரம் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு அமோகமான வளர்ச்சியை காண்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது சுக்கிரன் பெயர்ச்சி நிகழ்ந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி மே 19ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இந்த சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பட்சத்தில் அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். இல்லை நான் ஏற்கனவே முதலீடு
பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவோ பண்ண முதலீடுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது பல வகைகளில் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. மீனராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலையில் கடின உழைப்புக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். சம்பளம் சற்று அதிகரித்து காணப்படும். நிதி விஷயங்களில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. வெளிநாடு செல்லவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செல்வ வளம் சற்று அதிகரித்து காணப்படும். திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சாதகமான நிலையில மட்டும் இல்லாமல் ராஜ யோகத்தையும் தருவதாகவே அமையப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது அதிர்ஷ்டத்தையும் அனுகூல பலன்களையும் மட்டும் இல்லாமல் ராஜயோகத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயமுமே குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், உங்களுடைய திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே சுபமான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு தாங்க சொல்லணும்.